the Lord. இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். I bring greetings in the matchless name of the Lord and Savior Jesus Christ. பிரியமானவர்களே, கர்த்தர் ஒரு புதிய நாளை கொடுத்திருக்கிறார் அவர் ஆராதிக்கும்படியாய். ஹல்லேலூயா. கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். புதிய நாள், புதிய கிருபை, புதிய ஜீவனை கொடுத்து நமக்கு அவரை ஆராதிக்கும்படியாய் இந்த நேரத்தை அவர் வைத்திருக்கிறதுனாலே வாருங்கள் நம் கர்த்தரை நோக்கி பார்த்து நன்றி செலுத்துவோமாக. இந்த நேரத்திலே வாருங்கள் நம் இந்த சர்வீஸ்க்கு ஆரம்பமாக நம் தலைகளை வணங்கி நம் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் சொல்லும், ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில எல்லா காரியத்திலும் நீரே மையமாய் இருக்கிறீர். Lord, you are the center of all things in our life, oh Lord. Hallelujah. ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் இந்த காலை வேளையிலே. ஆண்டவரே எங்கள் குடும்பத்திலே, எங்கள் வீட்டிலே ஆண்டவரே கர்த்தருடைய பிரசன்னம் வர நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that your presence will fill our house, our family, oh Lord. Hallelujah. ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய வீட்டிலே இருந்தாலும் கூட உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள எங்களை வழி நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனை உமக்கு சொந்தம். This worship belongs to you, Lord. Nothing else, Lord. Nothing else matters, Lord. You are the only one, God. ஆண்டவரே நீர் மாத்திரம் ஆண்டவரே இந்த காலை வேளையிலே நாங்கள் கண்ணோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே எங்கள் வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். Hallelujah. Lord, we worship you. Lord, we worship you. Let us worship him. Oh, we worship you, Lord. He is the center of all. Nothing else matters. Just worship him. Hallelujah. Hallelujah. Lord, we worship. Lord, we worship you. May ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. Amen. Oh, we worship you. அவரை ஆராதிப்போமாக. முழு உள்ளத்தோடு சொல்லும். Let's say Jesus center. Jesus and the center of it all. Jesus at the center of it all. From beginning to the end, it always been you, Jesus. Jesus at the center of it all. Oh, Jesus at the center of it all. From beginning to the end, it always been you, Jesus. Jesus, nothing else matters. Nothing in this world will do. Jesus, you're the center. Everything revolves around you. Jesus, you. Oh, nothing else matters. Nothing in this world will do. Yes, Lord. Oh, Jesus, you're the center. Everything revolves around you. Jesus, you, the center of it all. The center of it all. The center of it all. Oh, we worship you. We worship you, Lord. Hallelujah. Oh, ஆராதனை செய்கிறோம். உம்மை ஆராதனை செய்கிறோம். Hallelujah. You are center of all things in our life, Lord. You are center of our life. You are center of our family. You are center of our church. You are the center of our nations, O Lord. Lord, we bless your holy name. ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், ஆராதனை செய்கிறோம். ஆண்டவரே இந்த துதியின் நேரத்தை ஆண்டவரே
இந்த ஆராதனையை பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. ஒவ்வொரு பாடல் பாடும் பொழுதும் கர்த்தருடைய நாம மகிமைப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டவரும் உம்முடைய வார்த்தை வரும் பொழுது அங்க ஒரு விடுதலை வர நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த ஒரு மணி நேரம் ஆண்டவரே, இந்த முழு நேரமும் ஆண்டவரே உமக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே எங்களை வழி நடத்தும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. வாருங்கள் பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் துதி வேலைக்குள் கடந்து செல்வோம். இந்த நாளிலே நம்மளுடைய ஜான் ஜீவா அண்ணன் நம்மளுடைய துதி வேலைக்குள் நடத்துவார். உற்சாகத்தோடு கர்த்தரை ஆராதிப்பு முடிந்த அளவு நீங்கள் வீட்டிலே எழுந்து நின்று கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். Dear people of God, I want to encourage all of you to stand and praise God. Give our best to worship of the Lord. Hallelujah. வாருங்கள் நாம் கர்த்தரை ஆராதிப்போம். Praise the Lord. Hallelujah. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். I want to greet you. Today is the Lord's day. This is the day the Lord has made. Amen. கர்த்தரை களிகூர்ந்து நாம சந்தோஷத்தோட நாமத்தை நாம் உயர்த்த போற இந்த நாளில இயேசு ஒருவர் தேவன் சொல்லி நம்ம பாட போகிறோம். உற்சாகத்தோடு கையில தட்டி குடும்பத்தோடு கூட தேவ நாமத்தை உயர்த்தி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் இந்த காலை வேளையில. அல்லேலூயா. இயேசு ஒருவர் தேவன் சொல்லி நம்ம பாடுவோமா? Amen. கையில தட்டுமா? Thank you Jesus. இயேசு ஒருவரே தேவன், இந்த பூமி அனைத்துக்கும் ராஜா. இயேசு ஒருவரே தேவன், இந்த பூமி அனைத்துக்கும் ராஜா. அவரே ராஜா, அவரே ராஜா, அவரே ராஜா, அவரே ராஜா. இயேசு ஒருவரே தேவன், இந்த பூமி அனைத்துக்கும் ராஜா. இயேசு ஒருவரே தேவன், இந்த பூமி அனைத்துக்கும் ராஜா. மகிமையின் ராஜா நம் தேவனே, மகத்துவ ராஜா நம் இயேசுவே. மகிமையின் ராஜா நம் தேவனே, மகத்துவ ராஜா நம் இயேசுவே. இந்த ராஜாவை நாம் என்றென்றும் துதி பாடி போற்றி தொழுதிடுவோம். இந்த ராஜாவை நாம் என்றென்றும் துதி பாடி போற்றி தொழுதிடுவோம். சொல்லுவோம். இயேசு ஒருவரே தேவன், இந்த பூமி அனைத்துக்கும் ராஜா. இயேசு ஒருவரே தேவன், இந்த பூமி அனைத்துக்கும் ராஜா. சேனையின் கர்த்தர் நம் தேவனே, யுத்தத்தின் வல்லவர் நம் இயேசுவே. சேனையின் கர்த்தர் நம் தேவனே, யுத்தத்தின் வல்லவர் நம் இயேசுவே. இந்த ராஜாவே நாம் என்றென்றும் துதி பாடி போற்றி தொழுதிடுவோம். இந்த ராஜாவே நாம் என்றென்றும் துதி பாடி போற்றி தொழுதிடுவோம். இயேசு ஒருவரே தேவன், இந்த பூமி அனைத்துக்கும் ராஜா. இயேசு ஒருவரே தேவன், இந்த பூமி அனைத்துக்கும் ராஜா. யெகோவா தேவன் எழுந்தருள்வார், சத்துருக்களை அவர் சிகரடிப்பார். யெகோவா தேவன் எழுந்தருள்வார், சத்துருக்களை அவர் சிகரடிப்பார். இந்த ராஜாவை நாம் என்றென்றும் துதி பாடி போற்றி தொழுதிடுவோம். இந்த ராஜாவை நாம் என்றென்றும் துதி பாடி போற்றி தொழுதிடுவோம். இயேசு ஒருவரே தேவன், இந்த பூமி அனைத்துக்கும் ராஜா. இயேசு ஒருவரே தேவன், இந்த பூமி அனைத்துக்கும் ராஜா. அவரே ராஜா, அவரே ராஜா, அவரே ராஜா, அவரே ராஜா. இயேசு ஒருவரே தேவன், இந்த பூமி அனைத்துக்கும் ராஜா. இயேசு ஒருவரே தேவன், இந்த பூமி அனைத்துக்கும் ராஜா. சேனைகளின் கர்த்தர், அவர் நம்மோடு
சாத்தானை தோற்கடித்தார். ஜெயம் கொண்டேன், ஜெயம் கொண்டேன். ஹே, ஹே, சாத்தானை ஜெயம் கொண்டேன். ஜெயம் கொண்டேன். ஹே, ஹே, சாத்தானை ஜெயம் கொண்டேன். சீனைகளை காத்த அவன் நம்மோடு இருக்கின்றார். சீனைகளை காத்த அவன் நம்மோடு இருக்கின்றார். வெள்ளம் போல சாத்தான் நெருங்கி வந்தாலும், வெள்ளம் போல சாத்தானும் நெருங்கி வந்தாலும் நான் அஞ்சிடவே மாட்டேன். ஹே, ஹே, சோர்ந்து போக மாட்டேன். நான் அஞ்சிடவே மாட்டேன். ஹே, ஹே, சோர்ந்து போக மாட்டேன். சீனைகளின் கர்த்தர் அவன் நம்மோடு இருக்கின்றார். சீனைகளின் கர்த்தர் அவன் நம்மோடு இருக்கின்றார். இம்மட்டும் நம்மை நடத்தினார், இனியும் நடத்திடுவார். இம்மட்டும் நம்மை நடத்தினார், இனியும் நடத்திடுவார். கலங்காதே, கலங்காதே. ஹே, ஹே, இயேசு கைவிடார். கலங்காதே, கலங்காதே. ஹே, ஹே, இயேசு சொல்லுமா, கலங்காதே. கலங்காதே, கலங்காதே. ஹே, ஹே, இயேசு கைவிடார். கலங்காதே, கலங்காதே. ஹே, ஹே, இயேசு கைவிடார். சேனைகளே, சேனைகளின் கர்த்தர் அவன் நம்மோடு இருக்கின்றார். சேனைகளின் கர்த்தர் அவன் நம்மோடு இருக்கின்றார். நமக்காக யுத்தங்கள் என்னாலும் செய்கின்றார். நமக்காக யுத்தங்கள் என்னாலும் செய்கின்றார். கொடி, வெற்றி கொடி. ஹே, ஹே, கொடி, ஜெயக்கொடி. கொடி, வெற்றி கொடி. ஹே, ஹே, கொடி, ஜெயக்கொடி. கர்த்தருக்கு பெரிய பலத்த கை தட்டுவோமா? அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஹalleluya. அவர் பெரிய காரியங்கள் செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தரின் உயர்த்தும் போது கர்த்தர் நடுவில் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்கிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். ஹalleluya. ஜெபசந்தியோடு கூட நாம் பாடுமா? ஓரி பாலஷிகாரா நாம்தூரு துரி பாலஷி. Jesus. Glory Lord. Jesus. அவருக்கு மகிமை நம்ம செலுத்துவோம் இந்த காலை வேளையிலே. ஓரி பாலஷிகாரா பா. Thank you Jesus. Jesus. ஒருவரா பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே இயேசையா. ஒருவரா பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே இயேசையா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. Hallelujah, 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 hallelujah. கண்களா சுகமாக்குவே
என்றவர் நீதானே செய்யா. சொல்லுமா, இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண ஒரு அற்புதம், ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. கையில் உயர்த்தி அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஓ நன்றி ஆண்டவரே, நீரே நல்லவரே, நீரே அதிசயமானவரே, உமக்கு நன்றி. இந்த நாள் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. அல்லேலூயா, அல்லேலூயா, மகிமை தேவனுக்கே, மாட்சிமை தேவனுக்கே, உம்மையே Lord, we want to worship you, Lord Father. We want to give all the glory to you because you are the miracle working God, Lord Father. You are the promise keeper, Lord Father. ஆண்டவரே, நீர் வாக்கு பண்ணுகிற தேவன், வாக்கு தத்தங்கள் உண்மையுள்ள தேவன் ஆண்டவரே. அதுக்காய் நன்றியோடுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருப்பவர் ஆண்டவரே. இந்த காணவழிகளை எல்லா மகிமையும் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். எல்லா புகழும் நாம் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. Now we want to give all the glory, honor to you, Lord Jesus. பணிந்து பாதத்தை தொழுகும்படியாய் இந்த காணவழிகளை நாங்கள் இருக்கிறோம். Now we want to give all the praises, glory to you, Lord Father. பணிந்து Jesus. Glory Jesus. பணிந்து உன் பாதம் வீழ்ந்து உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன். கிருபையும் நன்மையும் நிறைந்தவர் உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன். சொல்லுமா, பணிந்து உன் பாதம் வீழ்ந்து உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன். கிருபையும்
கிருபையும் அன்பும் நிறைந்தவர் உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன். சொல்லுமா, நீரே தூய, தூய தூய தூய, நீரே தூய தூய தூய, நீரே தூய தூய தூய, என்றென்றுமே என்றென்றுமே என்றென்றுமே. Jesus, we want to give all the glory to you this wonderful morning, Lord. Your words say every knee shall bow, every tongue will confess. எல்லாம் முழங்கால் யாவும் முழங்கும் இயேசுவின் நாமத்தில். இந்த கால வேளைகளை அர்ப்பணிக்கிறோம், வணங்குகிறோம் ஆண்டவரே. வானத்தின் பூமி உருவாக்கின தேவனே, நாங்கள் போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். இந்த காலை வேளைகளை நீரே உயர்ந்தவர், சிறந்தவர் ஆண்டவரே, சகலத்தையும் ஆழ்க செய்கிற தேவன் சுவாமி, உம்மை நாங்கள் வணங்குகிறோம் ஆண்டவரே. We want to give all the glory and honor to you, Lord Jesus. In Jesus' name we pray. Amen. Amen. பிரியமானவர்களே, நாம் இந்த நேரத்திலே ஒரு முக்கியமான ஒரு ஜெபத்தை நாம் ஏறெடுக்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, நன்றாக உங்களுக்கு தெரியும், நான் வாட்ஸ்அப்ல நான் அனுப்பியிருந்தேன். நம்முடைய பேபி ஜெய்டன் சாமுவேல், அவர் ஒரு ப்ரீமெச்சர் பேபி. இந்த நேரத்திலே அவர் PPUMல சிகிச்சை பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த குழந்தைக்கு டாக்டர்ஸ் என்ன சொல்லி இருக்கிறாங்க என்று சொன்னால், மூளையிலே இரத்த கசிவு இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இருதயத்திலே ஓட்டை இருக்குது என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார்கள். இந்த வேளையிலே நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன், வாருங்கள் நம் சபையாக, குடும்பமாக இதை நம்முடைய ஆராதனையில பங்கு பெற்ற ஒவ்வொருவரும் இந்த குழந்தைக்காய் சற்று நேரம் கர்த்தரிடத்திலே மன்றாடுவோமாக. அவருடைய கிருபையின் சிங்காசனத்தின் முன்பதாய் வந்து இந்த குழந்தையை அவர் கரத்திலே கொடுத்து, ஆண்டவரே இந்த குழந்தையை சுகமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமாக. Come, let us pray for baby Jayden Samuel. He's a premature baby and currently being treated in PPUM. He has a atrial septal defect and also difficulties in breathing. The doctor found some bleeding in brain. Let us pray. Let us come to the throne of God. Mercy. Let us ask for mercy of God. Let us ask for healing. ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த குழந்தைக்காய் சற்று நேரம் நாம் மன்றாடுவோமாக. இந்த குடும்பத்துக்காய் சற்று நேரம் மன்றாடுவோமாக. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. Nothing is impossible with God. பாடின வண்ணமாய் ஒருவராய் அதிசயங்கள் செய்கிற தேவன் இந்த கால வேளையிலே இந்த குழந்தை ஆண்டவர் தொட்டு சுகமாக்கும்படியாய், ஒரு பெரிய சாட்சியாய், பெரிய ஊழியக்காரனாய் கர்த்தர் எழுப்பும்படியாய் இந்த நேரத்தை இந்த ஜெய்டன் சாமுவேலை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக்கொடுப்போமாக. Let us surrender. Let us ask God to heal this baby. Hallelujah. ஜெய்டன் சாமுவேலை ஆண்டவர் சுகம் கொடுக்கும்படியாய் இந்த வேளையிலே ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போமாக. ஒன்றாகி சேர்ந்து ஜெபிப்போம். நம்முடைய இருதயத்தை, நம்முடைய உதடுகளை திறந்து கர்த்தரிடத்திலே மன்றாடுவோமாக. Let us ask God. Let us cry to God for this baby. ஆண்டவர் சமூகத்திலே நாம் கேட்போமாக. குடும்பமாய் கரங்களை பிடித்துக் கொண்டு உற்சாகத்தோடு இந்த குழந்தைக்காக நாம் ஜெபிப்போமாக. Hallelujah, hallelujah, hallelujah. கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. உம்மை போல ஒரு தேவன் இல்லை ஆண்டவரே. இந்த குழந்தையை உருவாக்கினவர் நீர் ஆண்டவரே. Hallelujah. கர்த்தர் ஆண்டவரே இந்த குழந்தையை சாட்சியாய் எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தர் பெரிய சுகத்தை இந்த குழந்தையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமடைகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது போல இந்த குழந்தையை கர்த்தர் தொட்டு சுகமாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மனிதன் எது முடியாது என்று சொல்கிறாரோ அது கர்த்தரால் கூடும் ஆண்டவரே.
Hallelujah. Lord, we know, Lord, nothing is impossible with you. There are things impossible for men, but it's possible for you, Lord, to heal this baby. ஆண்டவரே, இந்த குழந்தையின் இருதயத்திலே உம்முடைய கரத்தை வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த இரண்டு ஓட்டைகளும் ஆண்டவர் மூடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த breathing difficulty ஆண்டவர் எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, அந்த ப்ளீடிங் ஆண்டவரே, நம்ம பிரெயின்ல இருக்கிற ப்ளீடிங் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுதே நிப்பாட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அது நின்று போக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹalleluya, hallelujah, hallelujah. ஆண்டவரே, பெற்றோருக்காய் ஜெபிக்கிறோம். குமரேசன் யோகேஷ்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அவருக்கு பலனை கொடுத்து ஆண்டவரே, இந்த சூழ்நிலை கடந்து வர ஆண்டவரே கர்த்தர் ஒரு பெரிய ஆண்டவரே ஒரு விசுவாசத்தை கொடுத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா குழப்பத்தின் ஆவி, எல்லா பயத்தின் ஆவி எடுத்து போட்டு உற்சாகத்தின் ஆவியை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த குடும்பத்தை கர்த்தர் சாட்சியாய் பயன்படுத்தும்படியாய் ஆண்டவரே, உலகம் எங்கும் சொல்லுகிற ஒரு சாட்சியாய் ஆண்டவரே இந்த குடும்பத்தை கர்த்தர் தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹalleluya, hallelujah. நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, Jaden Samuel ஆண்டவரே உம்முடைய பிள்ளை. ஆண்டவரே, we declare, Lord, that he will get healing, Lord. ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். ஆண்டவரே, இந்த பையன் ஆண்டவரே, இந்த குழந்தையானது ஆண்டவரே அது சுகம் பெற்று ஆண்டவரே சாட்சியாய் உமக்கு எழும்பி நீ பிரகாசிக்க கர்த்தர் ஆண்டவரே நீ செய்ய போவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, hallelujah, 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 hallelujah. We thank you, Jesus. We thank you, Lord. We thank you, Lord. Hallelujah. உம்முடைய கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. Hallelujah. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் ஆண்டவரே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. அல்லேலூயா. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. சொல்லும் அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எப்பொழுதும் ஆண்டவரே எங்களை நேசிப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலே ஆண்டவரே உங்களுடைய சபைக்காய் ஜெபிக்கிறோம், சபையின் காரியத்துக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் சபையை மறுபடியும் திறப்பதற்கு நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசங்களுக்கு கர்த்தர் அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த சூழ்நிலையிலே எங்களுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்து சரியான முறையிலே ஆண்டவரே உங்களுடைய ஆலயத்தை நாங்கள் மறுபடியும் திறந்து ஆண்டவரே நாங்கள் உண்மை ஆராதிக்க கர்த்தர் எங்களை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை உக்கரான குழுவுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே எங்களை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் மீட்டிங் ஆண்டவரே LCC மீட்டிங் கூடும் பொழுதும் கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்கு சிறந்த வழியை காட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதே வேளையிலே ஆண்டவரே நாங்கள் எங்கள் சபை மக்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழி நடத்தி வந்ததுக்காய் நன்றி. இந்த COVID-19 சூழ்நிலையிலும் ஆண்டவரே கர்த்தர் எங்களை பாதுகாப்பா வைத்திருக்கிறீர், அதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ராஜா ஆண்டவரை தொடர்ந்து ஆண்டவரே இந்த நாங்க கேட்க போற செய்தியும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் எங்களை வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு சபைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சபையும் மறுபடியும் திறக்க ஆயத்தமா இருக்கும் பொழுதும் கர்த்தருடைய கரம் எல்லா சபையும் மேலும் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய ஆலயம் எங்க இருக்கிறதோ எல்லா இடத்திலும் ஆண்டவரே கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கட்டும். ஆண்டவரே, கர்த்தருடைய சுகம் கரம் அங்க இருக்கட்டும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதியும் தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை நம்ம ஒரு மனமாய் சொல்லுவோம். Let us say the Lord's prayer together. பரமண்டலத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் விரோதமாய் குற்றம் செய்ய நாம் மன்னிப்பது போல எங்களை குற்றம் குறைவைகளை மன்னியும்.
எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை என்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்று அமர்ந்து கொள்வோம். Please be seated. பிரியமானவர்களே, இப்பொழுது வேத வாசிப்புக்கான நேரம். வாருங்கள் பிரியமானவர்களே, நம்மளுடைய வேதத்தை நம் கரங்களை எடுத்துக்கொண்டு இந்த நேரத்திலே நாம் வேதத்தை வாசிப்போம். Now it's a time for scripture reading. Let us have our Bibles in our hands and at a given time let us read our scripture and prepare ourselves to listen to God's word. Hallelujah. வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதத்தை நாம் வாசிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வாருங்கள் பிரியமானவர்களே, நாம் தலைகளை வணங்கி நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தருடைய வார்த்தை கேட்பது முன்பதாக நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Let us look to God in prayer before we hear the word of God. எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் எங்களோடு பேச போவதற்காய் நன்றி. எங்கள் இருதயம் நல்ல நிலத்தை போல காணப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தை பெற்றுக்கொண்டு நாங்கள் ஆண்டவரே கனி கொடுக்கிறவர்களாய் மாற கர்த்தர் கிருபை செய்யும். உடைய வார்த்தை எங்களை தேற்றுவோம், எங்களை பலப்படுத்தவும், எங்களை உற்சாகப்படுத்தவும், எங்களை ஞாபகப்படுத்தவும் கர்த்தர் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே எங்களை வழி நடத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்துவ சமுதாயத்தில் பொதுவாய் இந்த வெஸ்டர்ன் வெளிநாட்டில் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த வார்த்தை அதிகமாய் பயன்படுத்துவது உண்டு. வாட் வுட் ஜீசஸ் டூ, WWJD. இந்த வார்த்தை அது அதிகமாய் பிரபலமான ஒரு வார்த்தையாய் இந்த கிறிஸ்துவ சமுதாயத்தில் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த வார்த்தையானது ஒரு சம்பவத்தை இல்லை ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் இயேசு எப்படியா யோசித்திருப்பார், இயேசு என்ன செய்திருப்பார் என்ற ஒரு கேள்வியோடு அந்த ஒரு சூழ்நிலையை கையாளுவது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, there is a very popular phrase in Christian circle today which is WWJD, what would Jesus do? When we face certain situation we ask this question and act according to what Jesus could have done என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆனாலும் இன்றைக்கு இந்த ஒரு காரியத்தை நாம் கொஞ்சம் வித்தியாசமாய் நாம் பார்க்க இருக்கிறோம். நாம் என்ன செய்ய போகிறோம் என்று சொன்னால், நான் எப்படியாய் கேட்க இருக்கிறேன் என்று சொன்னால், நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஒரு சூழ்நிலையை சந்திக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? Today I want to approach this phrase differently by asking, what would you do if you face certain situation? Let's imagine if you were in Noah's place and God comes and asks you to build a huge ark that can fit all sorts of animal, what would you do? சும்மா ஒரு யோசனைக்கு இந்த காலவேளையிலே கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நோவாவுடைய இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க என்று சொன்னால், இப்போ ஆண்டவர் வருகிறார், ஆண்டவர் சொல்கிறார், நோவா, உலகத்தை நான் ரொம்ப பாவம் நிறைந்து இருக்கிறது, அதனால் நான் அழிக்கப் போகிறேன். ஆனால் நீ என்ன செய்ய வேண்டும்? நீ ஒரு பெரிய பேழையை கட்ட வேண்டும், அதிலே மிருகங்களை நீ கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார் என்று சொன்னால், நோவாவுடைய இடத்துல உங்களை வைத்து சொன்னார் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? கொஞ்சம் நல்லா யோசித்து பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும்னு சொன்னால், இந்த 20ஆம் ஆண்டிலே ஆண்டவர் உங்கள் மத்தியிலே சொல்லுகிறார். சும்மா ஒரு பேர் வச்சுக்குவோமே, என்ன பேர் வச்சுக்குவோம், திமத்தி, நீ ஒரு பேழையை கட்ட வேண்டும், நான் இந்த உலகத்தை நான் என்ன செய்ய போகிறேன், அழிக்கப் போகிறேன், இல்லாட்டி புதுப்பிக்க போகிறேன், இந்த பேழையை நீ கட்ட வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்வேன் என்று சொல்லி கொஞ்சம் சிந்தித்து நாம் பார்ப்போமாக. பிரியமானவர்களே, ஒருவேளை இப்படி ஒரு ஆண்டவர் சொல்லும் பொழுது ஒரு கூட்ட மக்கள் இப்படியாய் சொல்லியிருக்கலாம்,
சொல்லக்கூடும். என்ன சொல்லுவார்கள் என்று சொன்னால், ஆண்டவரே இது என்னது புரியாத ஒரு காரியமாக இருக்குது, ஒரு நினச்சி பார்க்க முடியாத ஒரு காரியமாக இருக்குது, இதெல்லாம் என்ன அப்படின்ட்டு சொல்லி சிலர் கேள்வி கேட்கலாம். Some if when God asks, and some could have responded in this way, asking Lord, what are you thinking? This is insane, or this is doesn't make sense a lot. In 2020 building an ark, not doesn't make sense a lot அப்படின்ட்டு சிலர் கூட்ட மக்கள் சொல்லியிருக்கலாம். சிலர் என்ன சொல்லியிருக்கலாம் என்று சொன்னால், ஆண்டவர் என்னால் இதை செய்ய முடியாது, போய் என்ன வந்துட்டு கேட்குறீங்களே, நான் பாட்டுக்கு இங்கே இருக்கிறேன், என்னை போய் இந்த இவ்வளோ பெரிய பேலையை கட்ட ஒரு வேலையை கொடுக்குறீங்க, என்னால் முடியாது, ஒருவேளை என் பக்கத்து வீட்டுக்காரவங்க நல்லா செய்வாங்க, இல்லை என்னுடைய சொந்தக்காரன் நல்லா செய்வாங்க, அவங்கள வேணால் கேட்டு பாருங்களேன் என்று சொல்லி சிலர் மறுமொழி கொடுத்திருக்கலாம். இல்லை சில கூட்ட மக்கள் இப்படியாய் சொல்லியிருக்க கூடும். என்ன சொல்லலாம் என்று சொன்னால், ஆண்டவர் கேட்கும் பொழுது, ஆண்டவரே ஒருவேளை எனக்கு சரியாக புரியலனா கூட நான் இந்த பேலையை கட்டி முடிக்கிறேன் என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு கூட்ட மக்களும் காணப்பட்டிருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். பெரியமானவர்களே, இங்கே நோவாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு பேலையை கட்டு அப்படின்னு சொல்லி. அங்கே வெள்ளம் இல்லை, அங்கே தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் அங்கே ஆண்டவர் சொல்கிற ஒரு பேலையை கட்டு நோவா, நான் தண்ணியை கொண்டு வருகிறேன் என்று சொல்லும் பொழுது நோவா அங்கே கட்டி முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நோவா did as God commanded. நோவா எடுத்த தீர்மானத்தை குறித்து யோசிக்கும் பொழுது எனக்குள்ளான ஒரு 2 கேள்வி எழும்பினது. There are 2 interesting questions on Noah's action. முதலாவதான கேள்வி என்னன்னு சொன்னால், for the first question, what makes him to believe that it is going to happen as God says? முதலாவது கேள்வி என்னன்னு சொன்னால், அவன் இதை செய்கிறேன்னு செய்கிறானே, எப்படி எந்த ஒரு நிச்சயத்தை வைத்து இதெல்லாம் நடக்கும் என்று சொல்லி அந்த பேழையை கட்டுகிறான், இல்லை தீர்மானம் எடுக்கிறான் கட்ட வேண்டும் என்று சொல்லி எந்த காரியத்தை வைத்து அவன் விசுவாசித்தான் என்று சொல்லி ஒரு கேள்வி. நீங்கள் 6வது அதிகாரம், ஆதியாகமம் 6வது அதிகாரம் வசனம் 17 வாசித்தீங்கன்னா ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். இங்கிலீஷில் நான் வாசிக்கிறேன். I will bring a flood of waters upon the earth to destroy all flesh, in which is the breath of life under heaven. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தண்ணி ஜலத்தை கொண்டு வந்து இங்கே சுவாசமுள்ள யாவத்தையும் நான் அழித்து போட போகிறேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இது நடக்கும் என்று சொல்லி எதை வைத்து நோவா நம்பினவனாய் விசுவாசித்தவனாய் காணப்பட்டான்? அது ஒரு கேள்வி. இரண்டாவது கேள்வி, the second question, what could have been his motivation to complete that ark? அந்த பேழையை கட்டி முடிப்பதுக்கு என்ன அவனுக்குள்ளான ஒரு தூண்டுதல் இருந்தது என்று சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். பெரியமானவர்கள் இன்னும் யோசித்து பார்க்கும் பொழுது அந்த நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நோவா பேழையை கட்டி பிறகு 120 வருஷத்துக்கு ஆண்டவர் சொல்லி முடித்து நோவாட்ட கேட்குறாரு, ஒரு பேழையை கட்டி சொல்லி முடித்த பிறகு 120 வருஷம் கழித்து தான் அங்கே வெள்ளம் வருகிறது. ஆக அவன் எந்த ஒரு தூண்டுதலிலே நோவா இப்படியாய் கட்டியிருக்க கூடும் என்று சொல்லி அது ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு காரியமாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, when I was asking this question about this, when I was thinking about these questions, one word came to my mind, and the word is focus. இந்த 2 கேள்வியை குறித்து யோசிக்கும் பொழுது, என்ன நோவா எப்படி இதை நம்பினீங்க, இது எப்படி கட்டி முடிச்சிங்க என்ற 2 கேள்வியை நான் கேட்டுக்கொண்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை எனக்கு தோன்றின ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னால் கவனம். இங்கிலீஷில் ஃபோக்கஸ் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இஃப் யூ லுக் அட் நோவாஸ் லைஃப், there are 2 important things that Noah really focused on. நோவாவுடைய வாழ்க்கை குறித்து நீங்கள் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தீங்க என்று சொன்னால் 2 முக்கியமான காரியத்திலே நோவா அதிகமான கவனம் செலுத்தவனாக காணப்பட்டான். பிரியமானவர்கள், அதுதான் இந்த காலவேளையிலே நாம் பார்க்க போகிறோம். முதலாவதான காரியம், நோவா எதிலே முக்கியமான ஒரு கவனத்தை வைத்தான் என்று சொன்னால், தேவனோடு நடப்பதிலே அவன் முக்கிய கவனத்தை வைத்தான். Noah was focused in his walk with God. Hallelujah. Noah was so focused in his walk with God. ஆதியாகமம் 6வது அதிகாரம் வசனம் 5-6. Genesis chapter 6 verse 5 and 6. I will read in English.
This verse tells us the condition of the people during Noah's time. It says, the Lord saw the wickedness of men was great in the earth, and every intention of their thoughts of his heart was only evil continually. And the Lord regretted that he had made men on the earth, and it grieved him to his heart. இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது மனுஷனுடைய செயல்கள் அதிக ஒரு 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 அதிகமான ஒரு தவறான காரியமாய் இருந்தது. அது ரொம்ப அசிங்கமான காரியமாய் தேவனுக்கு காணப்பட்டது. அது ரொம்ப ஒரு ஈவலான காரியமாய் இருந்தது. மனுஷன் செய்த காரியங்கள், தீமையான காரியங்கள் தேவனுடைய இருதயத்தை அது தேவனே துக்கம் அடைந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இது ஒரு கவலைக்குறியான காரியம். தேவன் இந்த உலகத்தை அதிகமாய் நேசித்து அழகாக சிருஷ்டித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இங்கே மனிதர்கள் தேவனுக்கு புறம்பான காரியம் செய்து தேவனுக்கு அருவருப்பான காரியங்களிலே ஈடுபட்டு தேவனுடைய இருதயம் பாதிப்பு அடையும்படியாக இப்படிப்பட்ட காரியத்தை செய்து வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த மாதிரியான சூழ்நிலையை தான் நோவா வாழ்ந்து கொண்டு வந்தார். இந்த மாதிரி அவரை சுற்றிலும் தீமையான காரியங்கள், தீமையான மனிதர்கள் இருந்ததை, அந்த சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே என்ன பார்க்கிறோம்? ஒரு மனிதன் தேவன் அங்கே பார்க்கும் பொழுது பரிசுத்தமாய் அவன் மேலே ஒரு குறையில்லாதபடி இருந்தான் என்று சொன்னால் அது நோவாவை கர்த்தர் கண்டடைந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். During the time where there's so much of wickedness and evil, there's one person who found righteous and blameless in the eyes of God, and that is Noah. நோவா பரிசுத்தமாய் தேவனுடைய கண்களிலே கண்டடைந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, Noah was called as a righteous man and blameless man while others were wicked and evil. பலர் ஒரு தீமையான காரியங்கள் அவனை சுற்றி நிறைய தீமையான காரியங்கள் இருந்த போதிலும் நோவா பரிசுத்தவனாக காணப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதுக்கான ஒரு காரணம் என்ன என்று சொன்னால், இவ்வளோ தீமை நடக்கிறது, இவ்வளோ காரியங்கள் சுற்றி நடக்கிறது, இவனும் அவங்களோட கூட சேர்ந்து அதை செய்திருக்க முடியும். ஆனால் ஏன் இந்த நோவாவானவன் பரிசுத்தமாய் காணப்பட்டான் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், வசனம் அதிகாரம் 6 வசனம் 9 பார்க்கிறோம். In Genesis chapter 6 verse 9 says, Noah walked with God. நோவா தேவனோடு நடந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதுதான் அவனுடைய பரிசுத்தத்துக்கான காரணம். This is the reason why he was righteous and blameless, because he walked with God. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அவன் தேவனோடு நடந்தவனாய் காணப்பட்டான். தேவனோடு நடந்தபடியினாலே அவன் கிருபை பெற்றவனாய் காணப்படுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். வசனம் 8, 6ஆம் அதிகாரம் வசனம் 8 பார்க்கிறோம். கர்த்தர் பார்க்கும் பொழுது இந்த நோவா மேலே ஆண்டவர் நோவா கிருபை பெற்றவனாக காணப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, and because he walked with God, he was righteous and blameless. அவன் தேவனோடு நடந்தபடினால் கிருபை பெற்றான். தேவனோடு நடந்தபடினாலே அவன் பரிசுத்தமும் அவன் குறையில்லாதவனாய் காணப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு அவனை சுற்றிலும் காரியங்கள், தீமையான காரியங்கள், அவன் வாழ்ந்த நாட்கள் தீமையான காரியங்கள். அந்த தீமையான காரியங்கள் எந்த அளவுக்கு இன்டென்ஸாக இருந்ததுன்னு சொன்னால் தேவனுடைய இருதயத்தை அது நொறுக்கினது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த மாதிரியான சூழ்நிலையிலே நோவா பரிசுத்தவனாக காணப்பட்டான். பிரியமானவர்களே, சில வேளையிலே நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது நம் தேவனோடு நடக்கிற பாதையிலே கவனம் செலுத்தாதபடி நம்மை இழுத்து வேற காரியத்துக்கு இழுக்கிற காரியங்கள் நம்ம சுற்றி அதிகமாக இருக்கிறது. When we look at our lives, we sometimes lose our focus in our walk with God because of the influences of this world. Now, for example, we can see some run after wealth, entertainments,
and pleasures of this world, and also other things which can deviate our focus in walking with God. சில வேளைகளில் இந்த உலகத்தின் பிரமாண காரியங்கள், பணத்தை நோக்கி ஓடுவதும், நமக்கு சுகத்தை தேடி ஓடுவதும், நமக்கு சந்தோஷத்தை தேடி இந்த உலகத்தின் காரியத்திலே நாம் ஓடுவதனால அது நம்மை ஒரு தாக்கத்தை நமக்கு உண்டாக்கினதுனால நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனோடு நடக்கிற அந்த பாதையினிலே நம் கவனம் செலுத்தாதபடி நம்மளுடைய கவனம் அது வேற இடத்துல நாம் மாறுவதிலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் பார்த்தோம் சொன்னால் நம் வாழ்கிற நாட்கள் ஒரு டிஜிட்டல் ஏஜின் ஏரா என்று சொல்லலாம். நம்மளுடைய சுற்றி நம்மளுடைய வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் பார்த்தோம்னு சொன்னால் நம்ம கையில் ஒரு ஹேண்ட்ஃபோனோ அதில் இருக்கிற ஆப்ஸ்லேருந்து தான் நம்மளுடைய வாழ்க்கை ஒட்டி இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்குறோம். பிரியமானவர்களே, இந்த தொழில்நுட்பம் வளர்ச்சியை நாம் பார்க்கும் பொழுது அது ஒரு சந்தோஷமான காரியம். ஆனாலும் அது நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய பங்காக மாறுகிறது. இன்றைக்கு நம்ம இந்த MCO டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய கிளாஸஸ், ஸ்டூடெண்ட் படிக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த கிளாஸ் ஆன்லைன் மூலியமாக தான் படித்தார்கள். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் ஸ்கூல் பாடங்கள்லாம் அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்பில் டீச்சர்ஸ் அனுப்புகிறாங்க. முன்னெல்லாம் எழுதி அனுப்புவாங்க, இல்லை பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போல்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்கள், தொழில்நுட்பம் அதிகமாய் வளர்ந்திருக்கிறது. அது நம்மளுடைய வாழ்விலே அது ஒரு முக்கிய பங்காக மாறிவிட்டது. ஆனாலும் பிரியமானவர்களே, நாம் கவனம் செலுத்தாதபடி, அது சரியாக கவனம் இல்லாதபடி இருந்தோம் என்று சொன்னால் இந்த தொழில்நுட்பமான காரியங்கள் நாம் தேவனோடு நடக்கிற அந்த நேரத்தை அது என்ன செய்விடும்? அது திருடிக்கொள்ளும். You know, we are living in a digital age where we see technologies, gadgets has become important part of life. You know, if you separate everything, then it will be difficult to live in this era. And if we are not careful, it can steal or can take our time from God. தேவனோடு நாம் செலவழிக்கிற நேரம், தேவனோடு கவனமாய் நடக்க வேண்டிய நேரத்தை இது பறித்து கொள்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். பெரியமானவர், நம் கவனமாக இல்லை என்று சொன்னால் இது நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நாம் நோவாவை போல இருக்க வேண்டும். நம்மை சுற்றி என்ன நடந்தாலும், எவ்வளோ தீமை நடந்தாலும், எவ்வளோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை கொண்டு வர முயற்சி செய்தாலும், நாம் நோவாவை போல கர்த்தருடைய வழியிலே நடப்பதிலே கவனமாய் இருக்க வேண்டும். We need to focus like Noah. Focus in walking with God. No matter what kind of influence surrounds us, we need to be like Noah. Focus in walking with God. எபிரேயர் 12வது அதிகாரம் வசனம் 1-2 பார்த்தோம் என்று சொன்னால், I will read it in English. Hebrews chapter 12 first 2 verses, it says, "Let us run with perseverance the race marked out for us, fixing our eyes on Jesus, the pioneer and perfecter of our faith. For the joy set before him, he endured the cross." அவருக்கு முன்பதாய் வைத்திருக்கிற காரியத்தினாலே அவர் எல்லாவற்றையும் சகித்து, எல்லாவற்றையும் துன்பத்தை எல்லாம் அவர் சகித்து அவருடைய ஓட்டத்தை ஓடினார் என்று சொல்லி, ஓட்டத்தை ஓடி முடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டமும் நாம் எதை பார்க்க வேண்டும் சொன்னால், நம் கண்கள் தேவனுக்கு நேராக அது பார்க்க வேண்டும். கண்களை நேராக கவனமாய் நம் தேவனை நோக்கி பார்த்து ஓடும் பொழுது நம் வாழ்க்கையிலே சரியாக தேவனுடைய பாதையிலே ஓடி முடிக்க முடியும். பிரியமானவர்களே, yes, sometimes we fail or we fall, but we should not give up. We need to persevere, to run or to be with God at all times. பிரியமானவர்களே, சில நேரத்தில் நம் அந்த ஓட்டத்தை ஓடும் பொழுது கால்கள் தடுமாற முடியும், நம் சில நேரம் உளுந்துட முடியும். ஆனால் இந்த சூழ்நிலையிலே நாம் உளுந்துட்டோம் என்று சொன்னால், அங்கே உளுந்து கடந்து இது முடிஞ்சது என்று சொல்லி நாம் அப்படி இருக்கக்கூடாது. நாம் எழுந்து மறுபடியும்
கண்களை தேவனுக்கு முன்பதாய் அவர் முன்பதாய் பார்த்து மறுபடியும் நம் ஓட்டத்தை ஓட வேண்டும் பிரியமானவர்களே. நம்முடைய வாழ்க்கையில தடுமாறுவது வரக்கூடும். We could stumble because of the influences and also other situations, but we should not give up in walking with God. Hallelujah, hallelujah. கர்த்தர் இப்படியாய் நம்மை வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுப்போம் பிரியமானவர்களே. இரண்டாவது காரியம் நோவா எதிலே கவனம் செலுத்தினார் என்று சொன்னால் அவனுடைய அழைப்பிலே கவனம் செலுத்தினான். முதலாவது பார்த்தோம், அவன் எதிலே கவனம் செலுத்தினான் என்று சொன்னால் தேவனோடு நடப்பதிலே அவன் மிக கவனமாய் இருந்தான். இரண்டாவது காரியம், அவன் கொடுக்கப்பட்ட அழைப்பிலே அவன் மிகவும் கவனமாய் இருந்தான். The second thing that Noah focused is on his calling. All right, on his calling. Noah could have faced many challenges while building the ark, but he was focused on what God has called him to do. நோவாவை பார்க்கும் பொழுது அந்த பேழையை கட்டுவதற்கு பல காரியங்கள் பெரிய ஒரு சவாலாக இருந்திருக்கக்கூடும். நல்லா யோசிச்சு பாருங்க. நோவா பேழையை கட்டினது இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கலாம். ஆனால் இங்கே ஆண்டவர் ஒரு லிஸ்ட் கொடுத்தாலும் ஒரு மேனுவல் கொடுத்தாலும் இதுதான் இப்படி தான் செய்ய வேண்டும். நம்மளுடைய இப்போ காலங்களெல்லாம் DIY வந்துருச்சு. நம்ம எல்லாமே வாங்கிட்டு வந்து நம்மளே சொந்தமாக ஃபிக்ஸ் பண்ணுற ஒரு காலம் வந்துருச்சு. DIYன்னு சொல்லுவாங்க, டூ இட் யோர் செல்ஃப். அதே போல் தான் நீங்கள் ஆண்டவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா கூட கரெக்டாக எந்த கட்டை பாய்க்கணும், எப்படியா எவ்வளோ அளவு இருக்கணும்னு சொல்லி முழு விவரங்கள் கொடுத்தாலும் கூட இங்கே நோவா கட்ட வேண்டிய சூழ்நிலை. அது சுலபமான காரியம் இல்லை. அதுவும் இவ்வளோ பெரிய பேழையை கட்டுவது சாதாரண காரியம் இல்லை. இட்ஸ் நாட் பாசிபிள். இட்ஸ் நாட் ஈஸி டு பில்ட் சச் a huge ark. Even though he had all the instruction, it's not easy. He could have faced many challenges. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பலர் அவனை பார்த்து சிரிச்சிருக்க வாய்ப்பு இருக்கிறது, கேலி செய்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கிறது. Many could have laughed at him. இன்றைக்கு நாம் பார்த்தோம் சொன்னால் ஒரு தண்ணி இல்லாமல் ஒரு சூழ்நிலையில் ஒரு பேழையை கட்டுகிறான் என்று சொன்னால் அங்கே போகிற வரவங்க, அவனுடைய நண்பர்கள் இல்லாட்டி அங்கே இருக்கிற இடத்துல உள்ளவர்கள்லாம் பார்த்து என்னடா இவன் லூசுதனமாக ஒரு பேழையை கட்டிக்கிட்டு இருக்கிறானே, ஒன்றும் இல்லாத சூழ்நிலையில் இவன் என்னத்துக்கு இவ்வளோ பெரிய பேழையை கட்டுறான்னு சொல்லி அவனை பார்த்து கேலி செய்திருக்க கூடும், அவனை பார்த்து சிரித்திருக்க கூடும். ஆனாலும் இதெல்லாம் அவன் சகித்து கொண்டு அவன் தேவன் கொடுத்த காரியத்திலே அவன் கவனமாய் இருந்தான் பிரியமானவர்களே. If Noah built the ark at present times, people would have made many memes and trolls and he would be a number one trending in internet. இந்த காலகட்டத்தில் 20ஆம் ஆண்டு நோவா இப்படிப்பட்ட ஒரு பேழையை கட்ட ஆரம்பித்திருந்தான் என்று சொன்னால் இன்றைக்கு நோவா இன்டர்நெட்டில் பயங்கர ஃபேமஸ் ஆகியிருப்பார். உலகம் எங்கும் நோவாவை தெரிஞ்சிருக்கும். நல்ல காரியத்துக்கு இல்லை, சில நேரம் அவரை கேலியும் கூத்துமாய் அந்த கேலி கூத்தாக அவர்கள் அந்த இன்டர்நெட்டில் படத்தை போட்டு இல்லை ஏதாவது செய்திருப்பார்கள், வெடைச்சு அவர்களை நோவாவை கேலி செய்திருக்க கூடும் பிரியமானவர்களே. இன்றைக்கி ட்ரோல், இன்றைக்கி ப்ராங்க் இதெல்லாம் வந்துட்டு அதிகமான ஒரு சாதாரண காரியமாயும் ஆகினனால இன்றைக்கு அந்த ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்துருக்க கூடும். இரண்டாவது காரியம் அங்கே என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால் பலர் அவனை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கக்கூடும், பலர் அவனை விமர்சித்திருக்க கூடும். இவன் செய்யக்கூடிய வேலை இல்லை, இல்லாட்டி இந்த மாதிரியான காரியங்களையே அவன் செய்யக்கூடாது என்று சொல்லி அவனை பலர் விமர்சனம் செய்திருக்க கூடும் பிரியமானவர்களே. அது மாத்திரமல்ல, அவனுக்குள்ளாக ஒரு கேள்விக்குறி வந்திருக்க வாய்ப்புகள் இருந்திருக்கும். அவன் குடும்பத்தாருக்கு ஒரு கேள்விக்குறி வந்திருக்க கூடும், ஒரு சந்தேகம் வந்திருக்கக்கூடும். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சந்தேகத்தை எழுப்பியிருக்கக்கூடும். நோவா உண்மையாகவே ஆண்டவர் ஒன்று சொன்னாரா? உண்மையாகவே வெள்ளம் வருமா? உண்மையாகவே நீ கட்டுவது அது நல்ல காரியமா என்று சொல்லி இப்படிப்பட்ட சந்தேகத்தின் கேள்வி அவனுக்கு எழும்பியிருக்கக்கூடும் பெரியமானவர்களே. ஆனாலும் கூட இப்படிப்பட்ட கிரிட்டிசிசமோ, எப்படிப்பட்ட ஒரு அவமானமோ, எப்படிப்பட்ட ஒரு பேச்சு வந்தாலும் கூட அவன் ஆண்டவர் கொடுத்த காரியத்திலே அவன் கவனமாய் இருந்தான்.
Noah was determined to finish what God asked him to do, even though he could have faced many challenges, many criticisms, many could have laughed at him, but he was focused in completing what God has given to him. Hallelujah. இங்கே ஆதியாகமம் 7வது அதிகாரம் 5வது வசனத்திலே பார்க்கிறோம், அவன் பேழையை கட்டி முடித்தான். ஆண்டவர் சொன்னது போலவே அவன் பேழையை கட்டி முடித்தான். We see in Genesis chapter 7 verse 5, we see that Noah built according to what God has commanded. Hallelujah. Hallelujah. Praise the Lord. அவனுடைய கண்கள் அதிகமாய் எதிலே கவனமாய் இருந்ததுன்னு சொன்னால் தேவனுடைய கொடுத்த அந்த வேலையை கவனமாய் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது most of the times we may not know fully what God has planned for us, but we need to focus on what God has prepared for us. சில வேளைகளே ஆண்டவர் நமக்கு என்ன வைத்திருக்கிறார் என்று முழுமையாய் நமக்கு தெரியலன்னா கூட ஆண்டவர் வைத்திருக்கிற காரியத்திலே நாம் கவனமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். சில வேளைகளில் ஆண்டவர் சில காரியத்தை நமக்கு கொடுக்கும் பொழுது அது நமக்கு ஒரு நம்மளுடைய சிந்தைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியமாய் இருக்கக்கூடும். சில வேளையில் இதெல்லாம் என்னால் செய்ய முடியுமா என்று சொல்லி கேள்விகள் எழும்பக்கூடும். சில வேளையில் நம்முடைய பார்த்து மக்கள் சொல்லலாம், இது உனக்கு சரிப்பட்டு வராது, இல்லை இதுக்கு நீ சரியான ஆளே இல்லை என்று சொல்லி அங்கே விமர்சித்திருக்கக்கூடும். இல்லை சில நேரம் எல்லாரும் சிரித்திருக்கக்கூடும், நீயா உன்னை போய் ஆண்டவர் இதை செய்ய சொல்கிறாரா அப்படின்னு சொல்லி கேலி செய்திருக்கக்கூடும். ஆனாலும் பிரியமானவர்களே, இந்த மாதிரியான காரியங்களே நாம் உள்வாங்கி கொண்டும் என்று சொன்னால் நம் கவனத்தை சிதற அடித்து கொள்வோம். பிரியமானவர்களே, நம் ஒழுங்காக ஒரு கவனம் செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாம் சிக்கிக்கொள்வோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Sometimes it may sound insane for what God has prepared for us, but the moment we begin to obey God like Noah, God will do wonders in life. சில நேரம் நம்மளுக்கு எட்டாத காரியமாக இருந்தாலும் கூட நாம் விசுவாசித்து நம் கீழ்ப்படிந்து கவனமாய் ஆண்டவர் சொல்வதை செய்தோம் என்று சொன்னால் கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வருகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, sometimes we caught into the net of people, of what people might say, and fail to focus on what God is saying. சில வேளையிலே மக்கள் என்ன சொல்கிறார்கள், அடுத்தவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று அதை கேட்டு நாம் அதிகமாய் கவனம் செலுத்தி அதில் கவனம் செலுத்துகிறதுனாலே கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி அந்த வார்த்தைக்கு நாம் கவனம் செலுத்தாதபடி நாம் போகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம தமிழர்களுடைய கலாச்சாரத்தில் பார்த்தோம்னு சொன்னால் அதிகமாக நமக்கு என்ன சொல்லி வளர்த்திருப்பார்கள், இல்லை என்ன சொல்லியிருப்பாங்க, 4 பேர் தப்பாக பேசக்கூடாது, 4 பேர் நம்ம எதுவும் சொல்லிடக்கூடாது, மற்றவங்க நம்மளை அப்பா அம்மாவை தப்பாக பேசக்கூடாது, உன்னை தப்பாக பேசக்கூடாதுன்னு சொல்லி மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொல்லி அதை கவனமாய் உன்னித்து வருகிற நம்மளுடைய கலாச்சாரமாய் இருக்கிறது. ஆனாலும் கூட பிரியமானவர்கள், சில வேளையிலே மக்கள் என்ன வேணா சொன்னாலும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் கவனமாய் இருக்க வேண்டும். என்னுடைய ஊழிய அழைப்பில் பார்க்கும் பொழுது எனக்கும் இந்த மாதிரி பல கேள்விகள் வந்தது. ஒருவேளை உண்மையிலே ஆண்டவர் என்ன தான் அழைக்கிறாரா, இல்லை என்ன எப்படி அழைத்திருப்பார் என்று சொல்லி பெரிய ஒரு போராட்டங்களோடு இருந்த நாட்கள் உண்டு. பலர் என்னை சுற்றிலும் சில நேரத்தில் ஒரு டவுட்டோடு தான் இருந்திருப்பார்கள். உண்மையிலே இது நீ ஏன்னு சொன்னால் நான் ஒரு மேபேங்க் சீஃப் கேஷியராக இருந்தேன். அந்த வேலையை விட்டு நான் வரும் பொழுது ஒரு பெரிய கேள்வியாக தான் இருந்தது. ஆனால் எல்லாத்த விட கர்த்தர் என்னை அழைத்தார் என்ற நிச்சயத்தை அதை நான் கவனமாய் இருந்தபடினாலே இன்றைக்கு உங்கள் முன்னால் நின்று பேசி கொண்டு இருக்கிறேன். பிரியமானவர்களே, அதே போல் இன்றைக்கி பார்த்தோம் என்று சொன்னால் பலர் இந்த ஊழிய காரியத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் பலர் பாதிக்கப்படுகிறார்கள். ஏனென்று சொன்னால் பல நேரத்தில் விமர்சனங்கள் அதிகமாய் வருகிறது. In many times those who are doing ministry are very much affected because of the criticism. It's always good to have a positive or constructive criticism. பெரியமானவர்களே, இந்த விமர்சனம் எல்லாம் கெட்டது இல்லை.
சில நேரத்தில் நல்ல விமர்சனங்களை பெற்றுக்கொள்வது நல்லது, அதை கவனம் செலுத்துவது நல்லது. எப்படி நம்மை மேம்படுத்திக் கொள்வோம் என்று சொல்லி சிலர் அந்த முக்கிய காரணத்தினாலே உங்களை வளப்படுத்துவார்கள், உற்சாகப்படுத்துவார்கள். என்னுடைய ஊழியத்தில் நான் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஒரு சபையில் நான் சில நேரம் பேசும் பொழுது பலர் இன்னும் உற்சாகப்படுத்தி இருக்கிறார்கள். அதுதான் என்னை இன்னும் எனக்கு வளர்த்துக்கொள்ள ஒரு நல்ல ஒரு ஆர்வமாய் காணப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனாலும் கூட இன்றைக்கு பலர் பாதிப்பு என்ன என்று சொன்னால், ஒரு அவர்களை ஒட்டைக்க வேண்டும் என்று சொல்லி பண்ணுகிற அந்த கிரிட்டிசிசம், அந்த விமர்சனங்கள் ஊழியத்தை விட்டு விலகுவதற்கு நிறைய பேர் எனக்கு ஊழியமே வேணாம் என்று சொல்லி விட்டு போகிறார்கள். இல்லை பலர் பேர்ன் அவுட் ஆகிறார்கள், இந்த ஊழியம் களைப்பாக இருக்கிறது என்று சொல்லி. பிரியமானவர்களே, இன்றைக்கு கால வேளையிலே நோவா குறித்து நாம் பார்க்கும் பொழுது நோவா போலே நாம் காணப்பட வேண்டும். யார் என்ன சொன்னாலும் என்னுடைய கவனம் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், ஆண்டவர் என்ன செய்ய சொல்லுகிறார், அதிலே நாம் கவனமாய் இருந்தோம் என்று சொன்னால் கர்த்தருடைய திட்டம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும் போது அது ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கலாத்தியர் 1வது அதிகாரம் 10வது வசனத்தில் பவுல் இதுதான் சொல்லுகிறார். நான் யாரை திருப்திப்படுத்துவது? மனுஷனை திருப்திப்படுத்துவேனா இல்லை தேவனை திருப்திப்படுத்துவேனா என்று சொல்லி அவன் கேட்கிற ஒரு கேள்வியை நாம் பார்க்கிறோம். அவன் சொல்லுகிற காரியம், பவுல் சொல்லுகிறார், நான் மனுஷனை திருப்திப்படுத்தினேன் என்று சொன்னால் நான் தேவனுடைய ஊழியக்காரனாய் இருக்க முடியாது. In Paul says in Galatians chapter 1 verse 10, for am I now seeking the approval of men or of God? Or am I trying to please men? If I was still trying to please men, I would not be servant of Christ. Dear people of God, the moment we begin to please men, we surely will burn out, especially in our ministries, because it is hard to please everyone. But in the moment we please God, He gives us His strength to complete what He has started in us and for us. Hallelujah. சொல்லுமா பிரியமானவர்களே, இன்னைக்கு தேவனுடைய காரியத்திலே நம்ம எல்லாத்தையும் திருப்திப்படுத்த முடியாது. ஊழியம் விசேஷமாக உங்களுடைய அழைப்பில், ஆண்டவர் வைத்திருக்கிற அழைப்பில் எல்லாத்தையும் நீங்கள் திருப்திப்படுத்த முடியாது. யாராவது ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஆனாலும் உங்கள் அழைப்பில் நீங்கள் நிச்சயமாய் உறுதியாக இருந்தீங்கன்னு என்று சொன்னால், கவனமாக இருந்தீங்கன்னு என்று சொன்னால் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதித்து அவர் ஆரம்பித்த காரியத்தை அவர் முடிவுக்கு கொண்டு வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியாய் செய்கிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆமென். இன்றைக்கு நோவாவை போல நாம் கர்த்தருக்குள் நடப்பதிலே கவனமாய் இருக்க வேண்டும். நோவாவை போல கர்த்தர் கொடுத்த காரியத்திலே நாம் செய்வதற்கு கவனமாய் இருக்க வேண்டும். பல துன்பங்கள், பல பிரச்சனை வந்தாலும் நம்முடைய கவனம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். We need to focus in walking with God like Noah. We need to be focused upon God's calling. Hallelujah. கர்த்தர் கொடுத்த அழைப்பிலே நாம் கவனமாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இறுதியாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் மத்தேயு 24:36 வசனத்திலிருந்து 39 இயேசு 2ஆம் வருகை குறித்து பேசும் பொழுது நோவாவை குறித்து அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், கடைசி காலம் எப்படியா இருக்கும் என்று சொன்னால் இந்த நோவாவின் காலத்தை போல இருக்கும் என்று சொல்லுகிறார். And Jesus in Matthew chapter 24 verses 36 to 39 talks about when he talks about second coming, he quoted Noah's situation, Noah's story. அவன் சொல்லுகிற காரியம் என்ன சொன்னால், அந்த நோவாவை காலத்தை போல எல்லாரும் சந்தோஷமாய் உலகத்தின் காரியங்களை செய்து கொண்டு இருப்பார்களாம். ஆனால் கர்த்தர் தெரிந்து கொண்ட மக்கள் நோவாவை போல பேழையை கட்டி அதுக்குள்ளே வருகிறவர்களுக்கு கர்த்தர் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நோவாவை போல கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கர்த்தருடைய வழியிலே நடந்து அவர் சொல்லுகிற காரியத்தை செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, அப்பொழுதுதான் நாம் கர்த்தருக்குள்ளே நாம் வர முடியும். ஆண்டவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். இதே போலதான் இயேசுவும், ஆண்டவர் இயேசுவை நமக்காய் கொடுத்தார்.
அப்போ இன்றைக்கு இயேசுவின் நாமத்தின் மூலியமாய் நாம் வரும் பொழுதுதான் நம் பரலோகத்தின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்கிறோம் பிரியமானவர்களே. ஆகையால் இன்றைக்கு இயேசுவை நாம் மறுதலித்து இயேசுவை நாம் பின்பற்றாமல் நாம் வாழ்ந்து கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் நமக்கு பரலோகம் நிச்சயம் இல்லை. God gave His only Son Jesus Christ for us, and through Him we can go to the Father, and without Him we cannot access to the Father, we cannot access to the eternity. And this is what God is trying to say in this morning, that we need to be like Noah, listening and get ready for the coming of God. நம்மளும் நோவாவை காலத்தை போல ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாய் இருக்கும்படியாய், இயேசுக்குள்ளே நாம் இருக்கும்படியாய் ஆண்டவர் இந்த காலவேளையிலே நம்மை உற்சாகப்படுத்துகிறார் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் தொடர்ந்து நாம் கர்த்தரை நோக்கி நாம் நடப்போம், கர்த்தருடைய பாதையிலே கவனமாய் நடப்போம், கர்த்தருடைய அழைப்பிலே கவனமாய் நாம் நடப்போமாக, செய்வோமாக. கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு ஆசீர்வாதமும் நன்மையும் கொண்டு வருவார். அவருடைய வருகைக்கு வரையிலும் நாம் சரியாக நம்முடைய பார்வை கவனமாய் அவர் மேல் வைத்து நாம் நடப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாய் நித்திய ஜீவனும் ஆசீர்வாதத்தையும் நமக்கும் நம் குடும்பத்துக்கும் கொண்டு வருவார். We need to focus our walk with God and also upon our calling, so that we will receive the blessing when God returns. Hallelujah, amen. There's a saying, I was just saying this: God was on a mission and He chose Noah to play an important role in that mission, and indeed Noah completed his mission successfully. ஆண்டவருக்கு ஒரு மிஷன் இருந்தது. அந்த மிஷனில் ஆண்டவர் நோவாவை தெரிந்து கொண்டார். நோவா அந்த மிஷனோடு, ஆண்டவருடைய மிஷனோடு சேர்ந்து அதை செய்து முடித்தவனாக காணப்பட்டான். இன்றைக்கு நாம் எப்படியா இருக்கிறோம்? How are we doing? How are we today? Are we listening or walking with God? Are we doing what God wants us to do? கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. Let us look to God in prayer. எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலே நோவாவை குறித்து எங்களோடு பேசினேன். கர்த்தர் நோவா ஆண்டவரே அவன் கவனமாய் இருந்தவனாய் காணப்பட்டான். உம்முடைய வழிகளில் நடப்பதிலே கவனமாய் இருந்தான். அவனை சுற்றிலும் தீமையான காரியங்கள் இருந்தாலும் அவன் பரிசுத்தமாய் நடந்தவனாய் காணப்பட்டான். அவனை சுற்றிலும் பல விமர்சனம், பல காரியங்கள் அவனை நோக்கி வந்தாலும் அவன் நீ செய்ய சொன்ன காரியத்திலே கவனமாய் இருந்தான், அதை செய்து முடித்தான். அதே போல எங்களுடைய வாழ்க்கையும் ஆண்டவரே, உம்முடைய பாதையிலே நடப்பதற்கு கவனமாய் இருக்குவேன். எங்களை சுற்றி எவ்வளோ தீமை நடந்தாலும் அதிலே நாங்கள் பங்குள்ளவர்களாய் இல்லாதபடி உங்கள் வழியிலே நடக்கிறவர்களாய் பரிசுத்தமானவர்களாய் காணப்பட இந்த காலவேளையில் எங்களை வழி நடத்த முடியாய் ஜெபிக்கிறோம். மாத்திரமல்ல, நீ சொன்னதை நாங்கள் செய்து முடிக்க கர்த்தர் ஆண்டவரே எங்கள் மேல் வைத்திருக்கிற திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றி முடிக்க கர்த்தர் எங்களை வழி நடத்தும். யார் என்ன சொன்னாலும், யார் எங்களை விமர்சனம் பண்ணாலும், யார் எங்களை துன்பப்படுத்தினாலும், வெட்கப்படுத்தினாலும் கர்த்தர் நீர் சொன்னதை நாங்கள் செய்து முடிக்க பலனை தாங்க ஆண்டவரே. கர்த்தர் தாமே எங்களை பொறுப்பெடுத்து வழி நடத்த முடியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, நம் தேவனுடைய வார்த்தை கேட்டும் வாருங்கள். இப்பொழுது ஒரு பாடலை பாடும். பாடல் என் கால்களுக்கு தீபம் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுமாக. என் கால்களுக்கு தீபம் இயேசு, என் பாதைக்கு வெளிச்சம் இயேசு, என் தாகத்தில் வானம் இயேசு, என் சோகத்தின் கீதம் இயேசு. எல்லாரிலும் எனக்கெல்லாம் இயேசு, நல்லவராம் நல்ல இயேசு. அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஆமென். என் பிரிய வைத்தியரே இயேசு, என் பணியல் பாத்தியம் இயேசு, என் தனிமை தோழி இயேசு.
பெற்றுக்கொள்ளும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. எங்கள் அன்புள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நன்றி. இந்த நாளிலே உம்மை ஆராதிக்க கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்துக்காய் நன்றி. உம்முடைய வார்த்தை கேட்க கொடுத்த இந்த கிருபைக்காய் நன்றி. கர்த்தர் ஆண்டவரே, நாங்கள் புதிய வாரத்துக்குள்ளே போகும் பொழுதும் கர்த்தர் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். Lord, as we prepare to enter a new week, Lord, we pray that you will bless us, Lord. You will continue to guide us, continue to share, continue to guide us, Lord. ஆண்டவரே, எங்களை தொடர்ந்து எங்களை வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் தாமே உம்முடைய கிருபை நிமித்தம் எங்களை வழி நடத்துங்க. இந்த வாரம் ஆண்டவரே ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய கிருபை போதும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் புதிய கிருபை கொடுத்து வழி நடத்துங்க. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்பின் ஐக்கியமும் தெய்வ கிருபை, தெய்வ சமாதானம், தெய்வ ஆசீர்வாதம் இன்றும் இன்றும் சதா காலங்கள் நம்மோடும் நம் குடும்பத்தோடும் இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.